ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி வாரிசு சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோடு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். தமிழும் சிபியும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவோட ஆக்சிடெண்ட்டு காரணம்னு நிரூபித்து உங்கள் அப்பாவை நான் ஜெயிலில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சிபி சொல்கிறாரு. தமிழ் சொல்கிறா, எங்கள் அப்பாவை நான் நிரபராதி நிரூபித்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எங்கள் அப்பா இதில் வந்து பண்ணலை, எங்கள் அப்பா நிரபராதின்னு, நீங்களும் என் கூட சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்தது அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கார், சிபி ஃப்ரெண்டு. அவரை வர வைக்கிறாரு, மனோ அப்படின்றவரை வராரு. இது மாதிரி எங்கள் அப்பா வந்து கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாரு ஆக்சிடெண்ட் ஆகி. இத்தனை 20 வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தான் தெரியும். இதுக்கு காரணமான சிவராமனை வந்து சும்மா விடக்கூடாது. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும். நீ தான் இந்த கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க ஜனதாம்பான் சொல்கிறா, சிபி பண்ணுறது ரைட்டு தான், நான் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன். பிரகாஷ் இவ்வளோ கஷ்டம் 20 வருஷம் கோமாவில் இருந்தது காரணம் வந்து சிவராமன் தான். அதுக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சிபி இந்த விஷயத்தில் சிபி கூட தான் நிற்பேன் அப்படின்னு ஜனாமா சொல்கிறாங்க. உடனே கணேசன் தானே எல்லாத்துமே காரணம், இந்த ஆக்சிடெண்ட் காரணமே கணேசன் தான். அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கார்ல அவர் வந்து ஏன் இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போவுமே பண்ணுறீங்கன்னு சிபிகிட்ட கேட்குறாரு. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட் ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு கோமாலேருந்து, இதுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதான் நான் அவருக்கு பண்ணுற நல்லது. இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிபி வந்து கணேசன்ட்ட சொல்லிட்டு போகிறாரு. கணேசன் வந்து அவர் எதிரியாக ஒருத்தர் இருக்கார்ல ஜனாமாவுக்கு எனிமியா, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு இடத்துக்கு. அவர் வராரு. என்ன இது புது பிரச்சனையாக இருக்குது, ஏன் உன் சிபி இப்படி பண்ணுறான், உன்னோட தங்கச்சி பையன் சும்மா இருக்க மாட்டானா, இப்போ தானே எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, என்னமோ கிளம்புற மாதிரி நம்ம பண்ணதெல்லாம் வந்து தெரிய வந்துட போகுது, பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை, நீ அந்த வீட்டில் தானே இருக்க, எப்படியாச்சும் இதை வந்து தடுத்து இந்த விஷயத்தை பெருசாக விடாமல் பண்ணுன்னு சொல்கிறாரு. சரி, நான் ஏதாச்சும் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கணேசன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. தமிழும் சிபி அப்பா பிரகாஷும் இந்த விஷயத்தில் வந்து பொய்சாட்சி சொன்னவங்கள தேடி போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அவங்க பொண்டாட்டிகிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி உங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பொய்சாட்சி சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணலன்னு தெரிய வரணும்னா உங்கள் வீட்டுக்கார் வந்து சாட்சி சொன்னால் தான் எங்கள் அப்பா நிரபராதின்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சிபி சொல்கிறா. அவங்க பொண்டாட்டி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காருன்னு நான் வந்து அப்போவே 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போ அவர் வந்து என் கூட இல்லை, எங்கே இருக்கிறான்னு தெரியலை, அதனால் நீங்கள் வந்து அவரை வேறு எங்கேயாச்சும் தேடுங்க, இதுக்கு என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவங்க வீட்டு பையன் வந்து ஒருத்தவன் வந்து ஆற்றுல விழுந்துடுறான், காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஓடி வராங்க எல்லாரும். சிபியோட பொண்டாட்டி தமிழும் அவங்க அப்பா பிரகாஷும் போய் காப்பாற்றவும் எனக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போதைக்கு எங்கே இருக்கிறாரு என்னன்ற விவரம்லாம் தெரியலை. ஒரு மஞ்சள் பை வந்து அதில் வந்து ஜனா ஃபுட்ஸ்ன்னு எழுதியிருக்கு அந்த பையில். இந்த பையில் தான் நிறையா பணத்தோடு வந்தார். நான் அப்போதைக்கு இப்போ வந்து அவர் பண்ணுற வேலைக்கு இவ்வளோ அதிக பணம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக தப்பான ஏதோ ஒரு விஷயந்தான், அதனால் இந்த பணத்தை கொடுத்துருன்னு தான் நான் சொன்னேன். அவரை கேட்காம இந்த பொய் சாட்சி சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அதனால் அவரை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போதைக்கு இந்த பையில் மட்டும்தான் அந்த காசு எடுத்துகிட்டு வந்தார், இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேறு எதுவும் அவரை பற்றி எனக்கு இப்போதைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நாங்கள் வந்து உங்களை தான் நம்பி வந்தோம், எப்படியாச்சும் அவரை கண்டுபிடிச்சி எங்கள் அப்பா நிரபராதி நிரூபிக்க வந்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்து தெருவில் வந்து இவர்கிட்ட வேலை செஞ்சவருக்கு க்ளீனராக இருக்கார், அவரை போய் விசாரிங்க, அவர்கிட்ட விசாரித்தா ஏதாச்சும் உங்களுக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. இவங்களும் போகிறாங்க. யாருன்னா தமிழோட மாமனாரும் 2 பேரும் போகிறாங்க. போய் அவங்க வீட்டில் பார்த்தா கதவு தட்டுறாங்க. அவங்க பொண்டாட்டி வந்து கதவு திறக்கிறாங்க. திறக்கவும்
இதுமாரி யார் நீங்கன்னு கேட்கவும் இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு செஞ்ச பாவத்தினால தான் இவர் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பொய் சாட்சி சொன்னதுனால தான் வந்து இவருக்கு வந்து இந்த நிலைமையில் இருக்கிறாரு, கை கால் வராமல் படுத்த படுக்கையே ஆயிட்டாரு, வாங்க வந்து அவரே பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் ஏதோ கையை காட்டி ஒரு மஞ்சள் கலர் பை இருக்குது, அதையே காமிச்சிக்கிட்டே இருக்காரு. ஏதாச்சும் இவர் வந்து சொல்லுவாரா, ஏதாச்சும் புரியுமானா இவர் ஒன்றுமே சொல்கிறது புரியாதுங்க, சில சமயம் புரியும் சில சமயம் புரியாது. ஆனால் அவர் என்ன சொல்வார்னா கை காமிச்சு இந்த மஞ்சள் பையே காமிச்சிட்ருப்பார் தமிழ்கிட்ட. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. சரி இவருக்கு வந்து ஏதாச்சும் நல்லா குணமாயிட்டார்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே சிபி வந்து தனியாக விசாரிச்சிட்ருப்பான் வெளியில் போய். இவங்க அப்பா தான் வந்து தப்பு பண்ணியிருப்பாருன்ற கண்ணோட்டத்தில் ஒருத்தர்கிட்ட போய் மெக்கானிக்காக இருந்திருப்பார். அந்த வந்து ஆக்சிடென்ட் நடந்தப்போ மெக்கானிக்கிட்ட போய் விசாரிக்கும் போது இன்னொருத்தவன் பார்த்துட்றான் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறத. பார்த்துட்டு அவன் வந்து போயிடுறான். சிபி வந்து சொல்கிறாரு, இதுமாரி எங்கள் அப்பா வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த சின்ன 20 வயசில் எங்கள் பக்கத்தில் நான் தான் சின்ன பையனாக நின்று அழுதுட்டுருந்தேன், நீங்கள் கூட அங்கே வந்திருக்கிறீங்க, இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம்ப்பா அப்போதைக்கு நான் வந்து அங்கே தான் அந்த வழியாக தான் வந்துட்டு இருந்தபோது நிறையா வேலை இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக அங்கே நிற்க முடியல, யார் பண்ணாங்கன்னு முகத்தையும் பார்க்கல. ஆனால் ஒருத்தவர் சொன்னார், உங்கள் மச்சான் உயிரோட இருக்காரா இல்லையான்னு பாருங்கள் அந்த அப்படின்னு மட்டும் சொன்னார். அது மட்டும் தான் என் காதை ஒழிச்சிட்ருக்கு, அந்த குரல் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்றபடி அவரை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லவும், சரி இது போதும், நீங்கள் வந்து இங்கே வீட்டுக்கு வாங்க, வந்து இதை நீங்கள் என்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லவும், கொஞ்சம் காசு கையில் கொடுத்து தயவு செஞ்சு வந்து இதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு சிபி. உடனே தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாரு. தமிழ் அப்போ தான் வந்து 2வது தடையாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து விசாரிச்சுட்டு போனாங்கல்ல ஒரு கிளீனர் வீட்டுக்கு, அங்கே திரும்பியும் போகிறா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு. திரும்பியும் போகும்போது அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ரவுடிங்க வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு யார் காரணம்னா குறிஞ்சின்னு ஒருத்தவர் இருக்காருல்ல, ஜனாமாவோட எதிரி, அவர் வந்து அவங்க ஆள் வச்சு அவங்கள கடத்த சொல்லியிருப்பார். கடத்த சொல்லிவிட்டு ஆள் வந்து ரவுடிங்க அவங்கள வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. இவங்க தமிழ் போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் கூட்டு பாப்பா, யாருமே இல்லைன்னும் போது அவர் கையை காமிச்சாரு, அந்த மஞ்சள் பையை மட்டும் இவ பாப்பா. அந்த மஞ்சள் பையில் என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு கேசட் வந்து இருக்குது, அந்த ஆக்சிடெண்ட் ஆன டேட் போட்டு. யாருக்குன்னா பிரகாஷ் இருக்கார்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன டேட்டு போட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வரா சிபி வர சொன்ன இடத்துக்கு வரும்போது அங்கே ரவுடிங்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வராருல ஒரு மெக்கானிக்கை, அதை வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. அவர் இறந்து போயிடுவார். இவங்களையும் 2 பேரும் ஷூட் பண்ண போது இவங்க 2 பேரும் அந்த சைடு 2 பேரும் போய் படுத்துறதுனால இவங்க தப்பிச்சுப்பாங்க. அவள் கொடுக்குறாருல கேசட், அதை வந்து வாங்கி அந்த காருக்குள்ளே போகிறாரு. அந்த காருக்குள்ளே அப்படியே கார் வெடிச்சிடும். அப்போதைக்கு அந்த கேசட் மட்டும் வெளில வந்து விழும். அதை தமிழ் பார்த்து எடுத்துகிட்டு வெளில வருவா. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜனாமாக்கு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. என்னாச்சு ஏதாச்சும்னு வந்ததும், நீ இனிமேல் இந்த விஷயத்தை தலையிடாத சிபி, போலீஸ்கிட்ட தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல, எப்படியாச்சும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் வந்து இந்த விஷயத்தை தலையிடாதன்னு சொல்கிறா. போலீஸும் அங்கேருந்து வந்து இது வந்து ரவுடிங்களுக்குள்ளே தாக்குதல் நடந்த இடத்துல வந்து சிபி மாட்டிக்கிட்டான், அதனால் நீங்கள் கவலைப்படுவீங்க ஜனாமா, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல இன்ஸ்பெக்டர் மனோ, அவர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த கேசட் எப்படி வந்து இதுக்கு கையில் கிடைக்குது இல்லை, அது யார் வந்து இந்த எவிடன்ஸ் வச்சுருக்கிறதுனா அந்த கிளீனர் இருக்கார்ல, இவங்கள்ட்ட காசு கொடுக்கும்போது இவங்க வந்து சொந்த தங்கச்சியோட வீட்டுக்காரையே வந்து இவங்க க்ளோஸ் பண்ணுறவங்க, நம்ம பின்னாடி பிறகு நமக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நம்மளை ஏதாச்சும் நம்மளை செய்யறதுக்கான சூழ்நிலை இருக்குது, அதனால் அப்போதைக்கு இது வந்து தேவைப்படும்னு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கேசட்டு தான் அது. அந்த கேசட் தான் அந்த இது தமிழ் கையில் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சிபியோட அம்மா வந்து சமையல் கட்டில் வந்து சமைக்கிறதுக்காக காய் நறுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கணேசன் பொண்டாட்டியும் வந்து இது மாதிரி உங்கள் தங்கச்சி ஏற்றி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. நீ வந்து எப்படிலாம் வாழ்வேன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ வந்து இங்கே என்னென்னா சமையல் செஞ்சிட்ருக்க, உங்கள் வீட்டுக்காருக்கு அப்புறம் நீ எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நடத்துவ, ஜனா ஃபுட்ஸே நீ வந்து நிர்வாகம் பண்ணுவேன்னு பார்த்தா சமையல் கட்டிலே அடைஞ்சு கிடக்க, உன் மருமக எல்லாம் அவளுக்கு நீ வேலை செஞ்சிட்ருக்க, அவள் ஒரு வேலையும் உனக்காக செய்ய மாட்டா, ஆஃபீஸ் போயிட்டு வரா, அவள் எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிறா, நீ ஒன்றும் இல்லாமல் இங்கே நின்றுருக்கன்னு ஏற்றிடவும் தமிழ் அப்போ தான் பேசிக்கிட்டே வந்து ஆஃபீஸ் விஷயமா ஏதோ பேசிக்கிட்டே மேலேருந்து இறங்கி வருவா. அப்போதைக்கு இவ சொல்வா,
மீனா, "நீ இங்க வா, நில்லு" அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. இருங்க அத்தை, கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமா பேசிகிட்ருக்கேன், பேசிட்டு வரேன்" அப்படின்ட்டு சொல்லுவா. அதோட அவள் நின்றுட்டுருப்பா. அதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்க்கு. பாய் மக்களே.